Hello friends. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல் பிளேன் அண்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ். பிரின்சிபல் பிளேன் அப்படின்னா அந்த பிளேனில் வந்துட்டு நார்மல் ஸ்ட்ரெஸஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். அங்கே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸஸ் வந்து 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிற பிளேனு தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரின்சிபல் பிளேன்னு சொல்கிறோம். அந்த பிளேனில் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இங்கே பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்குது அண்ட் மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது. இங்கே வந்து டென்சைல் அண்ட் கம்ப்ரெசிவ் இந்த 2 ஸ்ட்ரெஸ் கம்பைண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் மேபி கிரியேட் ஆகலாம். ஓகேங்களா? பாருங்கள், இதில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A cantilever of span 250 mm and 50 mm diameter carries a vertical downward load of 3 kN at free end along with a torque of 1000 Nm and an axial pull of 15 kN. Calculate the maximum normal stress at the top and bottom face of the fixed end. ஓகேங்களா? இது நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு டயக்ராம் வரையணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கேன்டிலிவர். கேன்டிலிவர் அப்படிங்கும்போது ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு, அனதர் எண்டு வந்து ஃப்ரீ எண்ட். ஓகே, எ கேன்டிலிவர் ஆஃப் ஸ்பேன் 250 mm. அந்த கேன்டிலிவர் பாரோடைய ஸ்பேன், அதோட லென்த் வந்து 250 mm இருக்குது. டயமீட்டர் வந்து 50 mm. பாருங்கள், இப்போ இதுக்கு டயக்ராம் வரையலாம். இது ஃபிக்ஸ்டு எண்டு. இது ஃபிக்ஸ்டு எண்ட், இது ஃப்ரீ எண்ட். ஓகேங்களா? இந்த கேன்டிலிவருடைய லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸ்பேன் 250 mm. and diameter 50 mm. இதோட டயமீட்டர் வந்து 50 mm. ஓகேங்களா? லெங்த் 250 mm அண்ட் டயமீட்டர் 50 mm ஒரு கேண்டிலிவர் பார் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 50 mm diameter carries a vertical downward load of 3 kN at free end. இந்த free endல ஒரு vertical downward load இருக்குது. இதுதான் downward load acting vertical direction. அதோடைய வேல்யூ வந்து 3 kN. ஒரு 3 kN லோட் வெர்டிக்கலாக கீழே ஆக்ட் ஆகுது, ஆக்டிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் அட் ஃப்ரீ எண்ட் அலாங் வித் ஹெ டார்க் ஆஃப் 1000 Nm. டார்க்கு அல்லது ட்விஸ்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். டார்க்கு 1000 Nm. 1000 Nm and an axial pull of 15 kN. இதுவும் இந்த ஃப்ரீ எண்டில் தான் எல்லா லோடுமே ஆக்ட் ஆகுது. ஆக்சியல் புல், புல் மீன்ஸ் இழுக்கிறது தான், 15 kN. கால்குலேட் த மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ், அதாவது மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அட் த டாப் அண்ட் பாட்டம் ஃபேஸ் ஆஃப் தி ஃபிக்ஸ்டு எண்ட். இதுதான் ஃபிக்ஸ்டு எண்ட். இது ஃபிக்ஸ்டு எண்டுடைய டாப் ஃபேஸ், இதுக்கு பாயிண்ட் ஏ கொடுத்துக்கலாம். இது வந்து ஃபிக்ஸ்டு எண்டுடைய பாட்டம் ஃபேஸ், இதுக்கு வந்து பாயிண்ட் பின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இனி டேட்டாஸ் எழுதிக்கலாம். கிவன் டேட்டா, a cantilever span 250 mm. so length is 250 mm. L is equal to 250 mm and diameter D is 50 mm. then இது வந்து ஆக்சியல் லோட். ஆக்சியல் லோட் அதோடைய வேல்யூ 15 kN 15. ஓகேவா? இது ஆக்சியல் லோட் அப்படிங்கிறதுனால இது நான் PA அப்படின்னு எடுத்துக்கிறேன். Pங்கிறது லோடு, A அப்படின்னா ஆக்சியல் லோட். 15 kN
இதை நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 15 × 10⁻³ நியூட்டன். த நெக்ஸ்ட் அடுத்து வெர்டிக்கல் டவுன்வேர்டாக ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. வெர்டிக்கலி டவுன்வேர்ட் டைரக்ஷனில் ஒரு லோடு இருக்குது 3 kN. இது வந்து இந்த லோட் ஆக்ட் ஆகும்போது, இந்த வெர்டிக்கல் லோடு ஆக்ட் ஆகும்போது இந்த கேண்டிலிவர் வந்து பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். புரியுதா? இந்த வெர்டிக்கல் லோடு ஆக்ட் ஆகும்போது இந்த கேண்டிலிவர் பார் வந்து இப்படி பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை நான் வந்து பெண்டிங் லோட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். லோட் அப்படின்னா பி, ஃபார் பெண்டிங் பி. லோடுக்கு வந்து பி, தென் பெண்டிங்க்கு வந்து பி. ஸோ பிபி அப்படின்னு எடுத்துக்கலாம். பெண்டிங் லோட் 3 kN. 3 kN. இதையும் நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 3 × 10⁻³ நியூட்டன். தென் மூணாவது ஒரு லோடு இருக்குது, அது வந்து டார்க், ட்விஸ்டிங் மூமெண்ட். தட் இஸ் 1000 Nm. ட்விஸ்டிங் மூமெண்ட் MT அப்படின்னு எழுதலாம், இல்லை டார்க் T அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். 1000 Nm. இதை நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 1000 × 10⁻³ நியூட்டன் எம்எம். இவ்வளோ தான் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் அட் top and bottom face of the fixed end. Maximum normal stress at top and bottom. ஓகேங்களா? டாப் அண்ட் பாட்டம். இங்கே டாப்புக்கு வந்து நம்ம A கொடுத்துருக்குறோம், பாட்டமுக்கு வந்து பாயிண்ட் B கொடுத்துருக்குறோம். ஸோ மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் அட் பாயிண்ட் A அண்ட் பாயிண்ட் B. இதுதான் நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. இனிஷியலாக இந்த மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுடைய ஃபார்முலாஸ் நீங்கள் டேட்டா புக்லேருந்து எழுதிக்கலாம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.2 தான் ஃபார்முலாஸ் இருக்குது. பாருங்கள், டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.2. ஓகேங்களா? பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கவனிங்க. ஃபார்முலா பாருங்கள். σ1, σ2 is equal to 1/2 into σx plus σy plus or minus root of σx minus σy the whole square plus 4 tau xy square. இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது. ஒன்று σ1, இன்னொன்று வந்துட்டு σ2. σ1 அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். இங்கே நீங்கள் σ1 யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ் சைன் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும், ஏன்னா அது வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். தென் σ2 அப்படிங்கிறது வந்து மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். σ2 யூஸ் பண்ணும்போது இங்கே நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். இங்கே நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அட் டாப் அண்ட் பாட்டம் ஃபேஸ் ஆஃப் தி ஃபிக்ஸ்டு எண்ட். ஓகேங்களா? மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்கிறதுனால நான் இங்கே வந்து σ1 மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே σ1 யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் சைன் மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபார்முலா எழுதிக்கலாம். இதை பார்த்து டேட்டா புக்கில் இருந்து ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சு. மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா பிஎஸ்டி டேட்டா புக்கில் இருந்து பேஜ் நம்பர் 7.2 அந்த ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த பேஜ் நம்பர்ஸ் வந்து ஞாபகம் வைக்க முடியாது. ஸோ இந்த டாபிக் என்ன? பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தான். ஓகேங்களா? அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் P. பிஎஸ்டி டேட்டா புக்குக்கு பின்னாடி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸில் பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து P தான். ஓகேவா? இப்போ Pங்கிற ஆல்ஃபபெட்டில் பாருங்கள். ஆல்ஃபபெட்டில் P, அடுத்த லெட்டர் R, PR பாருங்கள். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பேஜ் நம்பர் 7.2. ஓகேவா? இது எல்லா டாபிக்ஸ்க்குமே பேஜ் நம்பர்ஸ் டேட்டா புக்குக்கு பின்னாடி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கே இருந்து σx கால்குலேட் பண்ண போகிறோம். டோட்டல் ஸ்ட்ரெஸ் σx கால்குலேட் பண்ணுறதுக்கு σxa, அதாவது ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் டியூ டு லோட் PA, σxa கால்குலேட் பண்ணணும். தென் σxb பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டியூ டு லோட் PB, σxa அண்ட் σxb இது ரெண்டுமே கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கன்சிடர் PA, அதாவது ஆக்சியல் லோட கன்சிடர் பண்ணுங்கள். ஆக்சியல் லோட் PA தனியாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன், இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான். இப்போ இந்த ஆக்சியல் புல் 15 kN என்ன ஸ்ட்ரெஸ் இங்கே கிரியேட் ஆகும்? டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான் கிரியேட் ஆகும். ஓகேவா? இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து பாயிண்ட் ஏலையும் டென்சைல் தான், பாயிண்ட் பிலையும் டென்சைல் தான். ஓகேவா? இதை வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னு சொல்லலாம். இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஆனது பாயிண்ட் ஏலையும் டென்சைலாக தான் இருக்குது, பாயிண்ட் பிலையும் டென்சைல் தான். ஸோ பாசிட்டிவ் சைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த PAனால் வர ஸ்ட்ரெஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ்.
tensile stress. Sigma XA is equal to PA, load A, axial load divided by area. Load by area. Stress உடைய நார்மல் ஸ்ட்ரெஸ் உடைய ஃபார்முலா தான் லோட் பை ஏரியா. ஓகேங்களா? இங்கே லோட் வேல்யூ தெரியும் 15 kilonewton, அதாவது 15 into 10 power 3 நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. தென் ஏரியா, இது சர்க்குலர் பார் தான். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்குலர் பார் A is equal to pi by 4 into diameter d square. pi by 4 into diameter வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து ஏரியா கால்குலேட் பண்ணுங்கள். ஏரியா வந்துட்டு 1963.5 mm square. ஸோ ஏரியா கால்குலேட் பண்ணிட்டோம். த நெக்ஸ்ட் சிக்மா XA கால்குலேட் பண்ணிடலாம். PA ஆக்சியல் லோட் 15 kilonewton, இது 10 power 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் டிவைடட் பை ஏரியா 1963.5. ஸோ இதிலிருந்து சிக்மா XA கால்குலேட் பண்ணிடலாம். சிக்மா XAயோட வேல்யூ 7.64 Newton per mm square. ஓகேங்களா? பாருங்கள், ஆக்சியலோட கன்சிடர் பண்ணிவிட்டு சிக்மா XA கால்குலேட் பண்ணியாச்சு. த நெக்ஸ்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா XB கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் கன்சிடர் பெண்டிங் லோட் PB. இதுக்கு டயக்ராம் தனியாக வந்து காமிக்கிறேன். பெண்டிங் லோடுக்கு பெண்டிங் லோட் 3 kilonewton. ஓகேவா? PB பெண்டிங் லோடு வந்து 3 kilonewton. இது பாயிண்ட் A, பாயிண்ட் B. அதாவது நீங்கள் டைரக்ட் ஸ்ட்ரெஸ், அதாவது டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆனது, அதாவது நீங்கள் 15 kilonewton ஒரு புல் வருதுல்ல, அந்த 15 kilonewton புல்னால உங்களுக்கு பாயிண்ட் ஏலையும் டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான், பாயிண்ட் பிலையும் டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான். ஓகேவா? ஆனால் இங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னால பாயிண்ட் ஏயில் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆகும், பாயிண்ட் பியில் வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் கிடைக்கும். எப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஒரு பாயிண்ட் லோட் ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆகும்போது இந்த பார், இந்த கேண்டிலிவர் பார் வந்து எப்படி பெண்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி பெண்ட் ஆகும். ஓகேவா? நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி இது வந்து ஃபிக்ஸ்டு எண்டு, இது வந்து ஃபிக்ஸ்டு எண்டாக இருக்கட்டும், இது வந்து ஃபிக்ஸ்டு எண்டு. இந்த இடத்துல லோட் ஆக்ட் ஆகும்போது, ஸோ இந்த இடத்துல லோட் ஆக்ட் ஆகும்போது பாருங்கள், இந்த இடத்துல லோட் ஆக்ட் ஆகும்போது பாட்டமில் வந்து கம்ப்ரெசிவ் ஆகும், டாப்பில் வந்து இந்த ஏரியா எலாங்கேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டாப்பில் வந்து டென்சைல் ஆகும், பாட்டமில் வந்து கம்ப்ரெசிவாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ டாப்பில் பாயிண்ட் ஏ கன்சிடர் பண்ணும்போது டென்சைல் ஸ்ட்ரெஸ், அண்ட் பாட்டம் ஃபேஸ் பாயிண்ட் பியை கன்சிடர் பண்ணும்போது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் ஃபிக்ஸ்ட் எண்டு, இது ஃபிக்ஸ்ட் எண்டு, இது பாயிண்ட் பி, இது பாயிண்ட் ஏ. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா சிக்மா XB இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ் Z. ஓகேவா? பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுங்கள். இது வந்து கேண்டிலிவர் பீம். கேண்டிலிவர் பீமுக்கு பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா லோட் இன்ட்ரூ டிஸ்டன்ஸ். லோடு வந்து PB இன்ட்ரூ டிஸ்டன்ஸ் வந்து L. ஓகேவா? லோட் இன்ட்ரூ டிஸ்டன்ஸ். லோடு வந்து PB 3 kilonewton, அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரீ எண்ட்லேருந்து ஃபிக்ஸ்டு எண்டோட டிஸ்டன்ஸ், டோட்டல் லெங்த் ஆஃப் தி பார், தட் இஸ் 250 mm. PB வந்து 3 kilonewton, அதை நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, இன்ட்ரூ லெங்த் வந்து 250 mm. இதிலிருந்து பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். பெண்டிங் மூமெண்ட்டுடைய வேல்யூ 7.5 into 10 power 5 Newton mm. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செக்ஷன் மாடுலஸ் Z கால்குலேட் பண்ணுங்கள். செக்ஷன் மாடுலஸ் Z. இது வந்து சர்க்குலர் பார் தான். சர்க்குலர் செக்ஷனுக்கு Z செக்ஷன் மாடுலஸோடைய ஃபார்முலா pi by 32 into d cube. pi by 32 into dங்கிறது டயமீட்டர். ஷாஃப்டோடைய டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 கொடுத்துருக்காங்க. ஸோ 50 into 50 cube. pi by 32 into 50 power cube.
ஓகேவா. ஸோ இதில் இருந்து செக்ஷன் மாடுலஸ் இசட் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்கள். இசட்டோடைய வேல்யூ வந்து 1227.1.85 யூனிட் வந்து mm3. ஓகேவா. இப்போ பாருங்கள், பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு, செக்ஷன் மாடுலஸ் இசட் வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. இது MB அண்ட் இசட் இது ரெண்டு டேட்டாவை யூஸ் பண்ணிவிட்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா XB கால்குலேட் பண்ணிடலாம். சிக்மா XB MB by இசட். பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ 7.5 × 10⁵ அண்ட் இசட்டும் கால்குலேட் பண்ணிட்டோம் 1227.1.85. ஸோ இதிலேருந்து சிக்மா XB வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 61.115 Nm/mm². சிக்மா XB கால்குலேட் பண்ணியாச்சு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு பாயிண்ட் ஏயில் டென்சைலாகவும் பாயிண்ட் பியில் வந்து கம்ப்ரெசிவாகவும் இருக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏயில் சிக்மா XB வந்து தனியாக எடுத்து எழுதிக்கோங்க, 61.15 Nm/mm². டாப் ஃபேஸ் வந்து டென்சைல் தான். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளாடி அது என்னன்னு எழுதிக்கோங்க, டென்சைல் ஸ்ட்ரெஸ், டென்சைல். ஓகேவா, பாசிட்டிவ் சைன். தென் பாட்டம் அதாவது எண்டு பியில் வந்துட்டு 61.115 சேம் வேல்யூ தான். ஆனால் பாட்டம் ஃபேஸில் வந்து அது எப்படி இருக்குது, கம்ப்ரெசிவாக இருக்குது. கம்ப்ரெசிவ். ஓகேவா. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணி முடிச்சதும் இனிமேல் டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிடலாம். டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏ அதாவது டாப் ஃபேஸில் டோட்டல் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா XA ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா XB. இதுதான் டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா. ஓகேங்களா, இதுதான் டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா. எழுதிக்கோங்க, டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா. இந்த டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து பாயிண்ட் ஏல எப்படி இருக்குது அப்படின்னா, பாயிண்ட் ஏல எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாயிண்ட் ஏங்கிறது பாயிண்ட் ஏல சிக்மா XB டென்சைலாகவும் பாயிண்ட் பியில் வந்து கம்ப்ரெசிவாகவும் இருக்குது. ஸோ பாயிண்ட் ஏயை கன்சிடர் பண்ணும்போது சிக்மா எக்ஸ் அட் பாயிண்ட் ஏங்கிறதுனால கேபிட்டல் ஏ கொடுத்துருக்கோம், இஸ் ஈக்குவல் டு சிக்மா XA ப்ளஸ் சிக்மா XB. அதாவது ஏன்னா பாயிண்ட் ஏல வந்துட்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து டென்சைல் தான், அதனால் பாசிட்டிவ் சைன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ சிக்மா XAல வந்து பாயிண்ட் ஏல ஆக்ட் ஆகிற டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் சிக்மா XA எவ்வளோ வருது வேல்யூ, 7.64 இனிஷியலாக கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சிக்மா XA வந்து 7.64 ப்ளஸ் சிக்மா XB ப்ளஸ் 61.115. இதிலிருந்து பாயிண்ட் ஏல ஆக்ட் ஆகிற டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிடலாம், 68.755 Nm/mm². இதே மாதிரி அடுத்து பாயிண்ட் பியில் ஆக்ட் ஆகிற டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ணிடலாம். டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் பாயிண்ட் பி. பாயிண்ட் பிங்கிறது பாட்டம். ஓகேவா. ஸோ சிக்மா XB இஸ் ஈக்குவல் டு சிக்மா XA. பாட்டம் ஃபேஸில் வந்து கம்ப்ரெசிவ் தான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகேவா, அதனால் மைனஸ் சிக்மா XB. ஸோ 7.64 மைனஸ் 61.115. ஸோ இதிலிருந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் பாயிண்ட் பி கால்குலேட் பண்ணுங்கள், மைனஸ் 53.975. சாரி 97 இல்லை, 53.475 வருது. ஓகேவா, மைனஸ் 53.475 Nm/mm². இப்போ பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பியில் ஆக்ட் ஆகிற டோட்டல் ஸ்ட்ரெஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, பாருங்கள், சிக்மா XA அண்ட் சிக்மா XB கால்குலேட் பண்ணோம். அதை ரெண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு டோட்டல் ஸ்ட்ரெஸ் சிக்மா எக்ஸ் அட் பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி கால்குலேட் பண்ணியாச்சு.
அடுத்து மூணாவதாக கொடுத்துருக்கிற இந்த ட்விஸ்டிங் மூமெண்ட், அதாவது டார்க்கை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆக்சியல் லோட் பிஏ கன்சிடர் பண்ணிட்டோம், தென் பிபி கன்சிடர் பண்ணிட்டோம். தேர்ட் வந்து இந்த டார்க் ட்விஸ்டிங் மூமெண்ட்டை கன்சிடர் பண்ணிடலாம். 1000 நியூட்டன் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ட்விஸ்டிங் மூமெண்ட்னால என்ன ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும்? ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ட்விஸ்டிங் மூமெண்ட்லேருந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா பாருங்கள். ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆட் டார்க் T = π/16 × tau xy × d3. இதுதான் ஃபார்முலா. இங்கே டார்க் கொடுத்துட்டாங்க 1000 நியூட்டன் மீட்டர். இதை நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் டேட்டாவில். ஸோ 1000 × 10⁻3 10⁻3 மல்டிப்ளை பண்ணால் நியூட்டன் மீட்டருங்கிறது நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? π/16 × tau xy × டயமீட்டர் வந்து 50. ஸோ இதிலிருந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும் tau xy. ஸோ இங்கேருந்து கால்குலேட் பண்ணுற ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 40.74 Nm/mm². நம்ம இது வரைக்கும் கால்குலேட் பண்ண டேட்டாஸ் எல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் பாயிண்ட் ஏ, டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் பாயிண்ட் பி அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் tau xy. ஓகேவா? இது 3 ஸ்ட்ரெஸ்ஸும் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அந்த 3 டேட்டாவையும் தனியாக எடுத்து எழுதிட்டேன். சரியா? இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்ன? மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ். மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் σ1 கால்குலேட் பண்ணுறதுக்கு σx தெரியும், tau xy தெரியும். σyங்கிறது ஒய் டைரக்ஷனில் வர ஸ்ட்ரெஸ். ஸோ அது எதுவுமே இல்லை டேட்டாவில். ஸோ σy வந்து 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஆர் நார்மல் ஸ்ட்ரெஸ் அட் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏங்கிறது டாப் ஃபேஸ். டாப் ஃபேஸில் வர மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். σ1 அட் பாயிண்ட் ஏ. அதனால் σ1aன்னு எழுதியிருக்கோம். இதுதான் ஃபார்முலா. இது வந்து ஸ்டார்டிங்கில் எழுதியிருக்கோம். இங்கே σxக்கு பதிலாக σxa கொடுத்துக்கலாம். ஏன்னா ஏயில் பாயிண்ட் ஏயில் வர ஸ்ட்ரெஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே வந்து σy வந்து எவ்வளோன்னு எடுக்கணும்? 0ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. σy வந்து 0 அதை நோட் பண்ணிக்கலாம். σy வந்து 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்து σ1 அதாவது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ண போகிறீங்க. இங்கே σxa வேல்யூ தெரியும் அண்ட் tau xy வேல்யூ தெரியும். ஓகேவா? இந்த வேல்யூஸ்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு σ1 அட் பாயிண்ட் ஏ கால்குலேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் வேல்யூஸ்லாம் இதில் போட்டுட்டேன் ஃபார்முலாவில். இதிலேருந்து σ1 வேல்யூ கால்குலேட் பண்ணால் ஆன்சர் வந்துட்டு 87.68 Nm². டாப் ஃபேஸில் வர மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து 87.68 Nm². மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் அட் பாயிண்ட் பி, அதாவது பாட்டம் ஃபேஸில் வர நார்மல் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஃபார்முலா தான். மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் σ1 அட் பாயிண்ட் பி. ஓகேவா? இங்கே ஏ யூஸ் பண்ணிங்கல்ல, அதுக்கு பதிலாக இங்கே பாயிண்ட் பி யூஸ் பண்ணிக்கலாம், σxb. தென் இதுலேயுமே σy வந்து 0ன்னு எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். அசியூம் σy இஸ் 0. ஸோ வேல்யூஸ் வந்து எல்லாமே இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். σxb வேல்யூ உங்களுக்கு தெரியும், -53.475. தென் tau xy வந்து 40.74. இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற σ1 வேல்யூ 21.9. ஓகேங்களா? இப்போ பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி இது ரெண்டில் இருந்தும் இந்த ரெண்டு ஃபேஸ்லையும் ஆக்ட் ஆகிற மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் ஆன்சர். ஓகே, ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். σ1 அது மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் அட் பாயிண்ட் ஏ, தட் இஸ் டாப் ஃபேஸ், இஸ் ஈக்குவல் டு 87.68 Nm/mm². and maximum normal stress at bottom phase σ1 at B is equal to 21.9 Nm/mm². இது வேணால் நோட் பண்ணிக்கலாம். இது வந்து டாப் ஃபேஸ், இது வந்து பாட்டம் ஃபேஸ். ஓகேங்களா? அவ்வளோதான்.
ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.